கவின்குமார் என்ற ஐடி ஊழியர் சுபாஷினி என்ற பெண்ணை காதலிச்சதால அந்த பெண்ணின் தம்பி சுர்ஜித் கவின்குமார வெட்டி கொலை செய்தார். கவின்குமார் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். வேறு ஜாதி அப்படிங்கிறதுனால கவின்குமார் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. இந்த வழக்குல சுர்ஜித்தோட அப்பா கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில என்னோட அம்மா அப்பாவுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சுபாஷினி ஒரு வீடியோ ஒன்ன வெளியிட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் செல்வி தம்பதியினரோட மகன் கவின்குமார். இவர் சென்னையில் உள்ள பிரபல ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சொந்த ஊருக்கு வந்திருக்காரு கவின்குமார். அப்போ அவரோட தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால பாளையங்கோட்டையில உள்ள மருத்துவமனைக்கு கவின்குமார் அழைச்சிட்டு போயிருக்காரு. அங்க மருத்துவமனை வாசல நின்றுட்டு இருந்த கவின்குமார் கிட்ட இளைஞர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. அதுக்கப்புறமா கவின்குமார ஓட ஓட வெட்டி அந்த இளைஞர் படுகொலை செஞ்சாரு. இந்த சம்பவத்துல கவின்குமார் ரத்த வெள்ளத்துல சரிந்து விழுந்து உயிரிழந்தார். இந்த விவகாரம் நெல்லையில பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த பாளையங்கோட்டை போலீசார் விசாரணையை மேற்கொண்டாங்க. மேலும் கொலை நடந்த இடத்துல உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சாங்க. அதுல கொலை செய்த நபர் சுர்ஜித் என்பது விசாரணையில தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம சுர்ஜித்தோட அம்மாவும் அப்பாவும் காவல்துறையில உதவி ஆய்வாளர்களாக பணிபுரிந்து வந்ததும் தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறமா குற்றவாளி சுர்ஜித்திடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினாங்க. அதுல பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்துச்சு. நெல்லை பாளையங்கோட்டை கேசிரி நகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் சரவணன் கிருஷ்ணகுமாரி. இவங்க 2 பேருமே மணிமுத்தாறு பாட்டாளியின் போலீஸ்ல சப் இன்ஸ்பெக்டர்களா பணிபுரிந்து வராங்க. இவங்களோட பையன்தான் சுர்ஜித். இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க. அவங்களோட பேரு சுபாஷினி. இதுக்கு முன்னாடி சரவணன் கிருஷ்ணகுமாரி குடும்பத்தினர் தூத்துக்குடியில வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்க பொண்ணு சுபாஷினியும் கவின்குமாரும் காதலிச்சு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் சுபாஷினி குடும்பத்தினர் திருநெல்வேலிக்கு வந்துட்டாங்க. இப்போ சென்னையில உள்ள ஐடி நிறுவனத்துல கவின்குமார் வேலை பார்த்துட்டு வந்த நிலையில கவின்குமாரும் சுபாஷினியும் தொடர்ந்து காதலிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. இந்த ஒரு நிலையில தான் தூத்துக்குடிக்கு வந்த கவின்குமார் பாளையங்கோட்டைக்கு வந்து தன்னோட காதலியை சந்திச்சு பேசியிருக்காரு. ஆனா 2 பேருமே வேற வேற சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால சுபாஷினியோட வீட்டுல ஒத்துக்கல. அதுக்கப்புறமா கவின்குமாரோட தாத்தாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால பாளையங்கோட்டையில உள்ள தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. அப்போதான் அங்க வந்த சுஜித் கவின்குமார பேச அழைச்சிருக்காரு. அங்க 2 பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதாவது என்னோட அக்கா கூட நீ பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சுஜித் கவின்குமார் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா கவின்குமார் பேசுறதை நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதனால ஆத்திரமடைந்த சுஜித் தான் கொண்டு வந்த அறிவாளால கவின்குமார மாரியா வெட்டிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிட்டாரு. இதுல கவின்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுக்கப்புறமா தான் சுர்ஜித்தை பாளையங்கோட்டை போலீசார் கைது செஞ்சாங்க. அப்போதான் எனது அக்கா கவின்குமாரோட பேசுறது எனக்கு பிடிக்கல, அதனால அவரை தனியா அழைச்சி எச்சரிக்கை விடுத்தேன். ஆனா அவர் பேசுறதை நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னதுனால ஆத்திரத்துல வெட்டி கொலை செஞ்ச அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்தாரு சுர்ஜித். இதுக்கப்புறமா பாளையங்கோட்டை காவல் நிலையத்துல சுர்ஜித் மீது கொலை, வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. அதாவது இந்த கொலை வேற்று சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால நடத்தப்பட்டிருப்பது ஆம்பளமாகியிருக்கு. இந்த கொலை வழக்குல சுர்ஜித் தந்தை மற்றும் தாய் தூண்டுதல் இருப்பதா கவின்குமாரோட பெற்றோர் குற்றம் சாட்டிய நிலையில அவங்க 2 பேருமே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா கவின்குமார் மரணத்துக்கு நீதி கேட்டு அவரோட பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்துல இறங்கினாங்க. தற்போது இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்குல திடீர்னு வாயை திறந்திருக்காங்க கவின்குமாரோட காதலி சுபாஷினி. என்னன்னா சுபாஷினியோட அப்பா கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க சுபாஷினி. கவினும் நானும் காதலிச்சது உண்மைதான். இந்த கொலைக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. எனக்கும் கவினுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் காதலிச்சது எங்க அப்பாவுக்கு தெரியாது. தம்பிக்கு மட்டும்தான் எங்களோட காதல் விவகாரம் தெரியும். தம்பி தான் ஃபோன் பண்ணி பொண்ணு கேட்க வர சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமா அவங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. நானும் அங்க போனேன். நான் அவங்க அம்மா கிட்டையும் அவங்க மாமா கிட்டையும் பேசிட்டு இருந்தேன். அப்போ கவின் உள்ள மட்டும் வந்தான். நாங்க பேசி முடிக்கும் போது கவின் அங்க இல்ல. நாங்க ஃபோன் பண்ணியும் அவன் எடுக்கல. அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு. யாருமே தப்பா பேசாதீங்க. எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இதுல சம்பந்தம் இல்லை. இதோட விட்டுருங்க, தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு சுபாஷினி சொல்லியிருக்காங்க. இதுல எல்லாமே தெரிஞ்ச மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு கதையா சொல்றாங்க. தெரியாம இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சுபாஷினி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே போலீஸ் விசாரணையில நான் கவின்குமாரை காதலிக்கல அப்படின்னு சுபாஷினி சொன்னதா தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில சுபாஷினி இந்த வீடியோ வெளியிட்டிருப்பது இப்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது.